ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவுகள். இன்றைக்கி ஒரு ரேண்டம் டே vlog தான் வந்து பார்க்க போகிறோம். கிராசரிஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தீர்ந்துருச்சு. அது எல்லாத்தையும் வாங்கி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் வந்து போயிருந்தோம். எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா பெரம்பலூரில் அக்ஷயா சூப்பர் மார்க்கெட்டில் வந்து வாங்கிட்டு இருக்கோம். 1 மந்த்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கி ஸ்டோர் பண்ண மாட்டேன். மினிமமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் ஒரு கால் கிலோ தான் வந்து வாங்குவேன். ஒரு 15 டேஸ்க்கு வர மாதிரி தான் வந்துட்டு வாங்கி வைப்பேன். ஏன்னா நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். அதனால் வந்து நிறையா வந்து தேவைப்படாது. பொட்டுக்கடலாம் வாங்கினோம் அப்படின்னா அது வந்து நமத்து போயிடும். அதனால் 1/4 கிலோ மட்டும்தான் வாங்குவேன். தேவைங்கிறப்ப அப்பப்போ வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஒரு வழியாக ஷாப்பிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அது வாங்கி அதை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு வந்து எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. அதனால் அந்த மால்கிஸ்ட் பிஸ்கெட்டை பிரித்த உடனேவே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த கிராசரிஸ் எல்லாத்தையும் அந்தந்த இதில் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வேலை வந்து முடிஞ்சிடும். அது அப்படியே இருந்துச்சுன்னா அவ்வளோ டென்ஷன் ஆகும். அதனால் அது எல்லாத்தையும் முடிச்சிடலாம். இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்டெப்பாக எடுத்து வச்சுக்கலாம். வந்து கீழே வந்து விழவே விழாது. அதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வாங்கின திங்ஸ் எல்லாத்தையும் கீழே எடுத்து வச்சுட்டு அந்தந்த கண்டெய்னருக்கு ஏற்ற மாதிரி வந்து எது எதுலலாம் வைக்கணுமோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இந்த ரவா அதுக்கப்புறம் சேமியாலாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து பேக்கெட்டில், அதாவது பக்கெட்டில் போட்டு அப்படியே வந்து மூடி வச்சுருவேன். ஏன்னா அதுக்குன்னு தனியாக கண்டெய்னரில் போட்டு வைக்காமல் அது எல்லாமே அப்படியே வந்து எடுத்து வச்சுருவேன். மற்றபடி இந்த முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடுகு, ஜீரகம், மிளகு இதெல்லாம் மட்டும் அந்தந்த டப்பாவில் வந்து கொட்டி வச்சுருவேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி பொட்டுக்கடலை வாங்கினேன் அப்படின்னா ஒரு 1/4 கிலோ தான் வாங்குவேன். கடலைப்பருப்பும் அதே மாதிரி தான். இல்லைன்னா வந்து நிறைய பூச்சி வண்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருது. அதனால் ஒரு 15 நாளைக்கு மட்டும் தேவையானதை வாங்கி எடுத்து வச்சுக்குவேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பா வந்து வயல் வாங்கியிருந்தாங்க. அந்த வயலுக்கு போகிறதுக்காக தான் நாங்கள் வந்து பஸ்ஸு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பஸ்ஸுக்காக கூடவே வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் நல்லா தண்ணி வந்து வாங்கிட்டு பஸ்ஸில் போய் ஏறி இறங்கினோடனே அப்பா வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே வண்டியில் ஏறி உட்காந்துட்டோம். உட்காந்துட்டு இருக்கப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டி வந்து போகிறப்பே ஏதோ கேட்டுட்டு இருந்தாங்க. பக்கத்து வயல்காரங்க. அவங்க பேச்செல்லாம் கேட்குறதுக்கே நல்லா வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு தாத்தா பாட்டியோட அந்த இதை கேட்ட மாதிரி இருந்தது. அவங்கக்கிட்ட அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்பா. நாங்கள் வந்து அப்படியே வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இந்த வயல் அந்த சைடில் போகிறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா தண்ணி அது இதுன்னு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் அந்த பஸ்ஸு சவுண்டு, கார் சவுண்ட்லேயே இருக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி பச்சை பசேல்னு பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வெங்காயம் வந்து போட்டிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே வந்து பிடுங்கி ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து வெங்காயம் வந்து ஆஞ்சிட்டு இருந்தாங்க. நானும் என் தங்கச்சியும் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு குக்கிங் பண்ணிட்டு தான் அந்த வயலை விட்டே வெளியில் வருவோம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி வயலில் உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நாங்கள் சூஸ் பண்ண டிஷ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மேகி செய்யலாம் அப்படின்ட்டு தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஏற்கனவே ஒரு டைம் மேகி வந்து செஞ்சு சாப்பிட்ருந்தோம். இடையிலே பார்த்தீங்க அப்படின்னா அப்பா வந்து தக்காளி, கொத்தவரங்காய், கத்திரிக்காய்லாம் நிறையா இருந்துச்சு. அது எல்லாத்தையும் பறித்து ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து வாங்கினனால எல்லாமே வந்து இப்போ தான் சின்ன சின்ன செடியாக இருக்குது. தக்காளி, கத்திரிக்காய், தென்னங்கன்று எல்லாமே இப்போ தான் வந்து வச்சுருந்தோம். இது பார்த்தீங்க அப்படின்னா கரும்பு வந்து அன்றைக்கி பொங்கல் அப்போ வந்து இங்கே தான் வந்து படைச்சோம். அப்போ படைச்சப்ப ஒரு 2 பீஸ் கரும்பு வந்து இந்த இடத்துல நட்டு வச்சுட்டு போனோம். அதுவுமே வந்து நல்லா முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாத்தையுமே அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி பார்த்துட்டு இருக்க டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மேகி செய்கிறதுக்காக வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிட்டு இருந்தேன். வரப்பே இது எல்லாத்தையும் ஒரு கட்டப்பையில் தூக்கி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். கேரட்டு, பீன்ஸு, வானல், தட்டு, கரண்டி இது எல்லாமே வந்து அங்கேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த கிராமத்தில் வயலில் நல்லா ஜில்லுன்னு காற்றடிக்கிறப்ப பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிணறு. இந்த டைமில் செஞ்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஐஸ் வண்டிக்காரர் வேறு வந்தார். இந்த ஐஸ் வண்டி சத்தத்தை கேட்டே பல வருஷம் ஆன மாதிரி இருந்துச்சு. உங்களில் எத்தனை பேர் இது மாதிரி சின்ன வயசில் ஐஸ் வண்டி வாங்கி வந்தால் உடனே போய் உங்கள் அப்பா அம்மா கிட்ட காசை வாங்கிட்டு ஐஸ் சாப்பிடுவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குல்ஃபி, அப்பாவுக்கும் தங்கச்சிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜவ்வரிசி ஐஸ் தான் வந்து வாங்கியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 90s கிட்ஸ் மாதிரி இருந்தது. அவ்வளோ ஞாபகமாக இருந்தது. நான் வந்து அந்த ஐஸ் சாப்பிட்டுக்கிட்டே வந்து மேகி வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்மளோட சுட சுட மேகி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். சில பேருக்கு வந்து நல்லா ட்ரையாக செஞ்சு சாப்பிட்டா பிடிக்கும். சில பேருக்கு கொஞ்சம் சூப் மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். எங்களுக்கு வந்து அந்த லைட்டாக சூப்பி நூடுல்ஸ் மாதிரி இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி இருக்கிறப்பயே வந்து ஆஃப் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் கையெல்லாம் கழுவிட்டு வெங்காயமும் வந்து ஆஞ்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. ஸோ நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். இன்னொரு vlogல மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.